உலகம் எங்கும் வாழும் எமது அன்பான தமிழ் நெஞ்சங்களுக்கு குரு நீஸ் சார்பாக காலை வணக்கம். பனைமரம்தான் இந்த தேசத்தின் தேசிய மரம். பனைமரம் இல்லைவிட்டால் வாழ்க்கை இல்லை என்ற ஒரு உயர்ந்த லட்சியத்தோடு தாராவி பகுதியிலே, மும்பையிலே தாராவி பகுதியிலே கக்கன் பார்க்கிலே பைரவி ஃபவுண்டேஷன் சார்பாக சோபா அவர்கள் பனைமரத்தின் விதைகளை வழங்க பல்வேறு சமுதாய தலைவர்கள், குறிப்பாக என்டிஆர் ஃபவுண்டேஷனுடைய செயலாளர் ஆண்டோ அவர்கள், ஆனந்தராஜ் சார் அவர்கள், ராஜேஷ் அவர்கள் மற்றும் விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய மரியாதைக்குரிய ராஜேஷ் தோபே அவர்கள், பிஜேபி சார்ந்த ரமேஷ் அவர்கள் மற்றும் பல்வேறு விதமான சமுதாய தலைவர்களும், என்டிஆர் ஃபவுண்டேஷன் சேர்ந்த புவனேஷ் அவர்களும் மற்றும் பல்வேறு விதமான தலைவர் அவர்களும் எல்லோரும் கலந்து கொண்டு இந்த ஒரு அற்புதமான நிகழ்ச்சிகளை வடிவமைத்திருந்தனர். இந்த பனைமரத்தினுடைய விதைகளை பல்வேறு இடங்களில் விதைத்து இந்த பனைமரத்தை நாங்கள் வளர்த்தெடுப்போம் என்ற உறுதிமொழி எடுத்தனர். பனைமரம் இல்லாவிட்டால் இந்த உலகத்தில் எதுவும் இல்லை என்ற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமை காலையில் மிக சிறப்பாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் குறைந்தது 100க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் கலந்து கொண்டனர். எல்லா சமுதாய தலைவர்களும் கலந்து கொண்டனர். குறிப்பாக முக்குளத்தோர் சார்ந்த பட்டத்தேவர் அவர்களும், அசோக்குமார் அவர்களும், பல்வேறு காசிலிங்கமானாச்சி அவர்களும் பல்வேறு விதமான தலைவர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியினுடைய தொடக்கமாக காமராஜ் சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டது. மாலை அணிவித்து வந்து இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் சுக்கு காப்பி வழங்கப்பட்டது. பனைமரத்தினுடைய அருமை பெருமைகளை எல்லாம் எடுத்து சொன்னார்கள்.